अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी कलामिहिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ुतिल अस्हाबुल उख़्दूद अन्नारि ज़ातिल वक़ूद। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் புனித ரமலானில் 26 தராவீஹ்களை நிறைவு செய்திருக்கிறோம். அல்லாஹ் அதற்கான பெரிய தௌஃபீகை நமக்கெல்லாம் தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் முந்தைய சமூகத்தினர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு வந்த எத்தனையோ பல சோதனைகளுக்கு மத்தியிலும் தங்களுடைய ஈமானை எப்படி பாதுகாத்து கொண்டார்கள், அதன் மூலமாக அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை எப்படி இந்த உலகத்தில் பரவச் செய்தான் என்பதற்கு நிறைய சம்பவங்களை குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒரு ஆயத், 2 ஆயத்தில் அந்த சம்பவத்திற்கான ஒரு இஷாராவையும் அல்லாஹு தஆலா செய்கிறான். இன்று நம்முடைய தராவீஹிலே ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துல் புரூஜ் என்ற ஒரு சூறா வருகிறது. அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா நெருப்பு குண்டங்களை தயார் செய்து வைத்த அகழ்வாசிகளை பற்றி சொல்லுகிறார். குத்தில அஸ்ஹாபுல் உஹ்தூத் அன்னாரி ஸாத்தில் வகூத். நெருப்புகளை எரிக்கக்கூடிய விறகுகளை வைத்துக்கொண்டு பெரும் பெரும் குழிகளை தோண்டிய அகழ்வாசிகள் நாசமடைவார்களாக என்று சொல்லுகிறார். இந்த ஆயத்துடைய வெறும் அர்த்தத்தை வைத்தே இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் விளங்க முடியாது. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான சம்பவத்தை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஈமானுக்கு வலு ஏற்றக்கூடிய, நம்முடைய ஈமானுக்கு உரமேற்றக்கூடிய ஒரு சம்பவத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கேட்குறதுக்கு கதை மாதிரி இருக்கும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சத்தியமான ஒரு வரலாறு. ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன் மக்களை எல்லாம் நீங்கள் என்னை வணங்க வேண்டும், நான் தான் உங்களுடைய ரப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தான். அவனுடைய அரச சபைக்கு மந்திரி அல்லது வேறு யார் வந்தாலும் சரி, முதலில் அந்த அரசனை வணங்க வேண்டும், நீதான் என்னுடைய ரப்பு என்று சொல்ல வேண்டும், அதற்கு பின்பு தான் அரச சபைக்கு வரணும். அப்படி ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசருடைய காலத்தில் ஒரு வயோதிகமான ஒரு சூனியக்காரனும் இருந்தான். சூனியம் செய்யக்கூடியவன், மாய தந்திர மந்திர தந்திர கலைகள் செய்யக்கூடியவன். அது எல்லோரும் கற்றுக்கொள்வதில்லை. அதன் மூலமாக நிறைய வித்தைகளை காண்பித்துக் கொண்டிருந்தவன் ஒரு வயதான ஒரு சூனியக்காரன் இருந்தான். அவனுக்கு பெரிய கவலை, இந்த கலை, இந்த சூனிய கலை, இந்த தந்திர கலை என்னோடு முடிந்து விடக்கூடாது. எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அரசு சபையில் இந்த கலை, இந்த விஷயம் தெரிந்த நான் ஒருவன் தான் இருக்கிறேன். எனக்கு பிறகும் இதை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு நபர் வேண்டும். ஆனால் இந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு யாராவது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு என்னிடத்தில் ஒப்படைத்தால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கிளாஸ் எடுத்து இந்த கலையை கற்றுக் கொடுத்துட்றேன். எப்படி தந்திரம் செய்கிறது, எப்படி சூனியம் செய்கிறது. அரசர் தன்னுடைய ஆட்களை வைத்து ரொம்ப இடத்துல தேடி கடைசியில் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சிறுவனை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். அரசர் அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து விடுவார். அந்த சிறுவனுடைய வேலை என்னென்னா, நேராக காலையில் அரசு சபைக்கு வரணும், இந்த வயோதிகமான இந்த சூனியக்காரன் உட்கார்ந்து அந்த கலைகளை கற்றுக்கொள்ளணும், சாயந்தரம் வீட்டுக்கு போயிடணும். இதுதான் அவனுடைய வேலை. டெய்லி வர்றான் போகிறான்.
ஒரு சமயத்தில் தான் வரக்கூடிய வேளையில் ஒரு 5-6 நபர்கள் சேர்ந்து ஒரு முதியவரிடம் சில கல்விகளை கற்றுக்கொள்வதை பார்க்கிறான். சில பேர் உட்கார்ந்து முதாக்கரா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு ஆச்சரியம், இங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அங்க ஒரு உண்மையான ஒரு இறைநேசர், ஒரு வலியுல்லா, ஒரு ராஹிப், அவர் உட்கார்ந்து அல்லாஹ்வை பற்றிய கல்வியை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இது அரசருக்கு தெரியாது, அரசருடைய ஆட்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் எல்லாம் இந்த அரசரை எதிர்த்து அரசன் இறைவன் கிடையாது, இறைவன் வேறொருவன் இருக்கிறான் என்று சொன்னாலே கொல்லப்படுவார்கள். இவங்க மறைத்து மறைத்து யாருக்கும் தெரியாம அல்லாஹ்வை பற்றிய சில கல்விகளை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பையன் அதுல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இது எவ்வளவு அற்புதமான விஷயங்களை சொல்லுகிறார். ஆனா நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வயதான கிழவன் அவன் சூனியத்தை பத்தியும் மந்திர தந்திரத்தை பத்தியும் சொல்றான, இவர்களும் அதை போன்று சொல்லுகிறார்கள். ஆனா இது உண்மையாக தெரிகிறது. அதனால இந்த கோர்ஸ்லையும் இந்த கிளாஸ்லையும் நம்ம கொஞ்ச நேரம் உட்காருவோம்னு சொல்லி உட்கார்றார். உட்கார்ந்துட்டு போனா அரசு சபைக்கு போகக்கூடிய நேரம் ரொம்ப லேட் ஆயிடுது. ஏன்னா இங்க ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போகும்பொழுது அரசு சபைக்கு போனா அங்க அவர் அடிக்கிறார், நீ ஏன் லேட்டா வர, நீ சீக்கிரமா வரணுமே, இந்த கலையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே. அதுக்கப்புறம் ஒரு யோசனை பண்ணான், எனக்கு வீட்டில் தான் லேட்டாக அனுப்புகிறாங்க, அதனால் நான் இங்கே லேட்டாக வரேன். இங்கே உங்களுடைய கலைகளை எல்லாம் கற்று முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு லேட்டாக போச்சுன்னா வீட்டில் போய் சொல்லிடுவார், என்னுடைய அரசு சபையில் எனக்கு இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சூனியக்காரர் தான் என்னை தாமதமாக அனுப்புகிறார். இப்படின்னு சாமர்த்தியமாக சில பதில்களை சொல்லி முதியவரிடம், அந்த பெரியவரிடத்தில் மார்க்க கல்வியையும் கற்றுக்கொள்கிறார், அல்லாஹ்வை பற்றிய கல்வியையும் கற்றுக்கொள்கிறார். இங்கே நிர்பந்தமாக அரசனிடத்திலே, அரசன் சொல்லக்கூடிய அந்த வயோதிகரிடத்தில் இந்த சூனிய கலையையும் கற்றுக்கொள்கிறார். இப்படி நடந்து கொண்டே இருக்கிறார். ஹதீஸ்ல இது ரொம்ப பெரிய சம்பவமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு சமயத்தில் ஊர் மக்கள் எல்லாம் பாதையை மறித்து கொண்டு பயந்தவர்களாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த பையன் நடந்து வரான். பார்த்தா ஒரு பெரிய விலங்கு நிற்கிறது. ஒரு சிங்கம் போன்ற மனிதர்களை பயமுறுத்தாட்டக்கூடிய ஒரு பெரிய விலங்கு ஊருக்குள்ளே வந்து நிற்கிறது. பார்ப்பவர்கள் எல்லாம் அரண்டு போய் நிற்கிறார்கள். இந்த சிறுவன் தைரியமாக நிற்கிறான். ஆனா இந்த சிறுவனுக்கு ஒரு யோசனை வருகிறது, இன்னைக்கு நம்ம இந்த முதியவர் சொல்லக்கூடிய, இந்த உண்மையான இறைநேசர் சொல்லக்கூடிய ரப்பு என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் தான் உண்மையானவனா, இல்லை என்றால் அரசரிடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மாயத்தந்திர கலைகள் தான் உண்மையானதா என்பதை நாம் சோதித்து பார்த்து விட வேண்டும். இந்த சிந்தனை அவருக்கு வந்தது. உடனடியாக அந்த கூட்டத்திற்கு மத்தியில் நின்றவனாக ஒரு கல்லை எடுத்து அந்த சிங்கத்தை நோக்கி, அந்த பெரிய மிருகத்தை நோக்கி, இந்த முதியவர் எனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய முதியவர் சொல்லக்கூடிய ரப்பு உண்மையாக இருந்தால், அந்த அல்லாஹ் உண்மையானவனாக இருந்தால், இந்த மிருகம், இந்த சிங்கம் செத்தொழியட்டும் என்று சொல்லி அந்த கல்லை தூக்கி போடுறான். அந்த சிங்கம் சுருண்டு விழுந்து இறந்துருது. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுது. ஆஹா, அப்போ நம்ம ஒரு பெரியவற்றை நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்மு தான் உண்மையானது. மக்கள் எல்லாம் இந்த இவ்வளோ நேரம் இவ்வளவு பெரிய மிருகம் நிற்குது, எல்லாரும் அரண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு பொடிய, ஒரு சின்ன பையன் வந்து இந்த சிங்கத்தை இப்படி விரட்டிட்டானே, இந்த சிங்கத்தை இப்படி அடிச்சுட்டானேன்னு சொல்லி அவன் மேலே ரொம்ப மரியாதை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பையன் நேராக போய் அந்த வலியுல்லாட்ட போய் சொன்னான், அந்த இறைநேசர்ட்ட, நீங்கள் சொன்ன ரப்பு தான் உண்மையானவர், அல்லாஹ் தான் உண்மையானவன் என்பதை நான் இன்றைக்கு சோதித்து பார்த்து வெற்றி கண்டு விட்டேன். நான் அல்லாஹுடைய இந்த கல்வியை நான் உலகம் முழுக்க பரப்ப போகிறேன்னு சொன்னான். இப்போ சொன்னார் அந்த பெரியவர், தம்பி, நீ சோதனை பண்ணதெல்லாம் சரிதான், ஆனால் இதற்கு பிறகு உனக்கு கடுமையான சோதனைகள் வரும். நீ பெரும் பெரும் துன்பத்திற்கு ஆளாக போகிறாய். என்னை விட உயர்ந்த தர்ஜாவிற்கு நீ இப்போ போயிட்ட. நீ பெரும் பெரும் துன்பத்திற்கு ஆளாக போகிறாய். அரசர் மூலமாக உனக்கு துன்பம் இழைக்கப்பட்டால் என்னை காட்டி கொடுத்துறாதே அப்படின்னு சொன்னார். ஹதீஸ்ல வருது இல்லையா, ஒரு முஃமின் அல்லாஹுக்கு எப்போ நெருக்கமாகறானோ அப்பதான் சோதனைகள் நிறைய வரும். அல்லாஹுக்கு எந்த ஒரு முஃமினை பிடிக்கிறதோ அவனுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே சோதனையை கொடுப்பான். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம வளர்த்து வச்சிருக்கிறோம். ஆனா சோதனைகள் நிறைந்த உலகம் இது. இந்த உலகத்திலே முஃமின்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும், மௌத்து வரைக்கும் வரும். சோதனைகளை எப்படி எதிர்கொண்டு நம்முடைய ஈமானை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும்.
அவர் சொன்னார், அப்பா இனிமே தான் உனக்கு சோதனை வரப்போகுது, இனிமே வரக்கூடிய பரீட்சையில் தான் நீ வெற்றி பெறணும். ஏன்னா இப்போ நீ ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை மக்களுக்கு முன்னால் நடத்தி காண்பித்து விட்டா என்று சொன்னார். அதற்கு பிறகு ஹதீஸில் வருகிறது, அந்த பையன் ரொம்ப பிரபலியமாயிட்டான். நிறைய பேர் நோயாளிகள் அவனிடத்தில் வர ஆரம்பிச்சாங்க. இவன் அல்லாஹுடைய பேரை சொல்லி அவர்களுக்கு ஷிஃபா கொடுத்தான். கைகால் விழுந்தவர்கள், குஷ்டரோகம் விழுந்தவர்கள், கண் பார்வை மங்கி போனவர்கள் எல்லாம் வந்தாங்க. எல்லாருக்கும் அவர் சொல்லுவார், நான் உங்களை குணமாக்கல, என்னுடைய ரப்பு குணமாக்குகிறான். உடனே எல்லாரும் கேட்பாங்க, ரப்பு அரசர் தானே நம்ம வணங்கிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன புதுசா ரப்புன்னு சொல்றீங்க? இல்ல, ரப்பு அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் அந்த அரசனையும் படைத்தவன், அவனை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு குணம் கிடைக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பேச்சை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைமுகமாக இஸ்லாத்தை நிறைய பேர் ஏற்றுக்கொள்கிறார். அரசு சபையில் ஒரு மந்திரி இருந்தார், அரசருக்கு நெருக்கமான மந்திரி, ஆனால் பிறவி குருடன். அவருக்கு இந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக இந்த சிறுவனை தேடி வருகிறார். மீண்டும் ஒரு சிறுவனிடத்தில் பேசுகிறார், எனக்கு நான் பிறவி குருடனாக இருக்கிறேன், எனக்கு பார்வை கிடைக்குமா, நீங்கள் பார்வையை ஏற்படுத்தி தர முடியுமா? இவரிடத்திலும் அந்த சிறுவன் அதையே சொல்லுகிறான், நான் பார்வையை தருவதில்லை, நோய்க்கு குணம் தருவது நான் அல்ல, ரப்பு தருகிறான், அல்லாஹ் தருகிறான், நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கும் நிச்சயமாக பார்வை கிடைக்கும். அவன் சொன்னான், நான் அரசரெல்லாம் ரப்பா வணங்கிக்கிட்டு இருக்கிறேன், சரி நான் ஏற்றுக்கொள்றேன், உண்மையிலே பார்வை கிடைத்து விட்டால் நான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லுகிறார். அவருக்கு பார்வை கிடைக்கிறது, அவர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார். அடுத்த நாள் அரசு சபைக்கு போனால் பார்வை தெரிந்தவராக இருக்கிறார். அரசருக்கு ஒரே ஆச்சரியம், நேற்று வரைக்கும் நீங்கள் கண்ணு தெரியாமல் இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுது? இவ்வளோ நாள் மக்கள் இடத்துல நடந்துகிட்டு இருந்தது, இப்போ அரசு சபையில் நடக்குது. அரசர் கேட்கிறார், உனக்கு எப்படிப்பா கண்ணு தெரிய ஆரம்பிச்சது? மறைக்கவும் முடியாது, சொன்னாலும் சின்ன பையனுக்கு பிரச்சனை. அதனால சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் துவா ஓதி விட்டாரு, தன்னுடைய ஈமானை வெளிப்படுத்துகிறார், அல்லாஹ்னு ஒருவன் இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சவன், அவனுடைய அருளினால் அவனுடைய கிருபையினால் எனக்கு பார்வை கிடைத்ததுன்னு அரசருக்கு கோபம் வர ஆரம்பிச்சிருச்சு, கடுமையான கோபம் ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தது? இந்த உலகத்தை படைத்தவன், உங்களை படைத்தவன் எல்லாம் நான் தான், நவுதுபில்லா, என்னை தான் நீங்கள் வணங்கணும், நீ எப்படி அல்லாஹ்வை ரப்புன்னு சொல்லலாம், அல்லாஹ் யாரு அப்படின்னு சொல்லி அவரை சித்திரவதைப்படுத்துகிறார். சித்திரவதைப்படுத்தும் போது அவர் சொன்னார், எனக்கு இந்த சின்ன பையன் தான், ஒரு அளவுக்கு மேலே அவரால் அடி தாங்க முடியல, இந்த ஒரு பையன் இருக்கிறான், அந்த பையன் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தான், அவன் தான் இந்த உலகத்தில் இங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு துவாவை ஓதி ஓதி அவனுக்கு நோயுடைய ஷிஃபாவை எல்லாம் கொடுக்குறான்னு சொன்னோடனே அந்த பையனும் பிடித்து கொண்டு வரப்படுகிறான். இப்போ அந்த பையன் இடத்துல கேட்குறாங்க, உன்னுடைய ரப்பு யார்? ஏன் ரப்பும் இல்லை, ஏன் ரப்பும் ஓ ரப்பும் அல்லாஹ் தான். என்ன நடக்கும்னு தெரியும், இந்த அரசர் நம்மளை என்ன செய்ய போறாருன்னு தெரியும். ஆனால் இந்த சோதனைகளுக்கு மத்தியில் கொஞ்சம் கூட தங்களுடைய ஈமான் அவர் விட்டு கொடுக்க ரெடி இல்லை. அவர் சொன்னார், ஏ ரப்பு ஓ ரப்பு, எல்லாரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனைத்தான் நான் வணங்குவேன். உடனே அங்கே அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹதீஸிலே வருகிறது, இரும்பு சீப்பு இருக்கு இல்லையா, சீப்பில் இரும்பு சீப்பு இருக்குது, அந்த இரும்பு சீப்பை நெருப்பில் நன்றாக பழுக்க காய வைத்து அவர்களுடைய முதுகில் வைத்து அதை சொறிவார்கள். அவர்களுக்கு முதுகில் என்று ரத்தம் வலிந்தோடும். நீ என்னை ரப்பென்று ஏற்றுக்கொள் என்று அரசன் சொல்லுவான். இல்லை இல்லை, எங்களுடைய ஈமான் உறுதியானது, எந்த சோதனை வந்தாலும் அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் என்று நிற்பார்கள். அவர் கடைசி அந்த சின்ன பையனாலே தாங்க முடியல வலி. அவர் சொன்னார், இந்த பெரியவர் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி அந்த பெரியவர் பிடித்து கொண்டு வரப்படுகிறார். இப்போ அரசனுக்கு என்ன ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா, இந்த சின்ன பையனால நிறைய காரியமாகுது, நிறைய பேர் நம்ம இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க, நோயாளிகள்லாம் ஷிஃபா அடைஞ்சிருக்கிறாங்க. முதல்ல இவங்க 2 பேருக்கும் தண்டனை கொடுப்போம்னு சொல்லி மிச்சமுள்ள இருவரையும் ரம்பம் போன்ற பெரிய வாட்களை கொண்டு அவர்கள் உடலை 2 கூறாக பிளந்து எல்லாரும் முன்னாலே அவரை மூத்தாக்குறான். 2 பேரும் ஷஹீதாயிட்டாங்க. இப்போ இந்த சின்ன பையன் மட்டும் இருக்கிறான். ஆனால் இந்த சின்ன பையனை வேணும், இந்த சின்ன பையனும் நமக்கு வேணும். ஆனால் இந்த சின்ன பையன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களும் மீண்டும் நான் தான் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அரசனின் திட்டம். அரசன் என்ன சொல்றான், இவனை என்ன செய்யுங்க, ஒரு 10 காவலாளிகளை கூப்பிட்டு 10
காவலாளிகள் இருப்பாங்க இல்லையா, 10 காவலாளிகளை கூப்பிட்டு இவனை மலை உச்சிக்கு கூட்டு போங்க. மலை உச்சிக்கு கூட்டு போய், எப்பா இங்கேருந்து உன்னை தள்ளி விட்டோம், ஒரு எலும்பு கூட மிஞ்சாது, அவ்வளோ உயரத்தில் நிற்கிற நீ, உன்னை அரசர் தள்ளி விட சொல்லிட்டாரு. நீ உன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கினால் நீ மீண்டும் அரசு சபைக்கு போனால் உனக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா தள்ளி விட்டுரும். அவர் அதே மாதிரி கூட்டு போனாங்க. அங்கே போய் அவருக்கு வார்னிங் கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு. அந்த பையன் சொன்னான், என்னுடைய ரப்பு எனக்கு போதுமானவன், இந்த சிரமங்கள் இந்த சோதனைகளிலிருந்து என்னை பாதுகாக்க என்னுடைய ரப்பு போதுமானவன் அப்படின்னு சொன்னவனையும் ஹதீஸில் வருகிறது, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மலை குலுங்குகிறது, அந்த 10 நபர்களும் உருண்டு விழுகிறார்கள். அந்த சிறுவன் தைரியமா மீண்டும் அரசு சபைக்கு வருகிறான். சோதனைகளை கண்டு பின்வாங்கவில்லை. இந்த சோதனை என்ன, இதன் மூலமாக என்ன நடக்கிறது என்பதை நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அரசு சபைக்கு வருகிறார். அரசனுக்கு ஆச்சரியம், மக்களுக்கெல்லாம் இந்த செய்தி பரவுகிறது. ஒரு அரசன், நாம் யாரை வணங்குகிறோமோ அந்த அரசன் ஒரு சிறுவனை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் எவ்வளவோ முயற்சி செய்கிறார், முடியவில்லை. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு 10 காவலாளிகளை அனுப்பி கடலுக்கு நடுவில் ஒரு படகில் நிப்பாட்டி, நீ உன்னுடைய கொள்கையில் இருந்து பின்வாங்கவில்லை என்று சொன்னால் கடலில் தள்ளிவிட்டு விடுவோம் என்றார்கள். கப்பல் குலுங்கியது, மற்றவர்கள் எல்லாம் கடலில் விழுந்தார்கள். சிறுவன் மீண்டும் அரசு சபைக்கு வருகிறான். இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிறுவனை இந்த அரசனால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அரசனுக்கு பெரிய தலைவலி ஆயிடுச்சு. ஆஹா, இந்த பையனை வச்சுக்கவும் முடியல, இந்த பையனை கொல்லவும் முடியல. அந்த பையன் சொன்னா, அரசே நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அந்த ஐடியா அப்படி நீங்க கேட்டீங்கன்னா என்ன நீங்க கொண்டுடலாம். என்ன செய்யணும்னா, இந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேருங்கள், எல்லா மக்களும் வந்துடணும். அந்த மைதானத்தில் நடுவில் என்னை நிப்பாட்டி இந்த சிறுவனுடைய ரப்பின் மீது, இந்த சிறுவனுடைய ரப்பான அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லி என்னை ஒரு அம்பை கொண்டு தாக்கினால் நான் இறந்து விடுவேன் என்று சொன்னான். அரசனுக்கு பிரச்சனை, இப்போ இந்த சின்ன பையனை கொல்லணும். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்த்தான். அந்த சிறுவன் நடுவில் நிற்கும் பொழுது மக்களுக்கெல்லாம் தெரியும், இந்த சின்ன பையனை அரசனால இவ்வளவு நாள் ஒண்ணுமே செய்ய முடியல, எவ்வளவு பெரிய சோதனைகளை எல்லாம் கொடுத்துட்டான், ஆனா சிறுவனுக்கு ஒன்றும் செய்ய முடியல. இப்போ எல்லாரும் முன்னாடி நிப்பாட்டி இந்த சிறுவனுடைய ரப்பான அல்லாஹ்வின் பெயரால் என்று சொல்லி அதே அரசன் ஒரு அம்பை கொண்டு அடிச்சான். லேசாதான் அடிச்சான். அந்த சிறுவன் சுருண்டு விழுந்து அந்த இடத்தில் இருந்து விடுகிறான். இப்ப மக்கள்லாம் பார்க்கறான், அவ்வளவு மக்களும் பார்க்கறாங்க. ஆஹா, நம்ம இவனை அல்லவா ரப் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், இவனை அல்லவா ரப் என்று வணங்கி கொண்டிருந்தோம், ஆனால் உண்மையான ரப்பு இந்த சிறுவன் சொன்ன ரப்பாகத்தானே இருக்கிறார் என்று சொல்லி அத்துணை நபர்களும் சொன்னார்கள், ஆமன்து பி ரப்பி குலாமி, இந்த குலாம் இந்த சிறுவனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டோம், இனிமேல் இந்த அரசரை நாங்கள் வணங்கவே மாட்டோம் என்று ஒட்டுமொத்த மக்களும் சொன்னார்கள். புலியை பிடிக்க போய் புலிவாலை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று பிடிக்க போய் புலிவாலை பிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அரசன் பார்த்தான், இந்த சிறுவனை மட்டும் அழிச்சுட்டா எல்லாம் சரியாயிரும் நினைச்சான். ஆனா இந்த சிறுவன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் இஸ்லாத்தை ஏற்றார்கள், அல்லாஹ்வை வணங்கினார்கள். அரசனுக்கு கோபம் முடியல, என்ன செய்யணும்னு முடியல. உடனடியாக பெரிய பெரிய குழிகளை தோண்டினான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு 3-4 ஆயத்துல இந்த சம்பவத்தை சொல்லிடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இதை விளக்கமா சொல்றாங்க. பெரிய குழிகளை தோண்டி பெரிய நெருப்பு குண்டங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது. அந்த நெருப்பு குண்டங்கள்ல யார் உங்களுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லையோ, எல்லாம் ஈமான் கொண்டுட்டீங்க, அல்லாஹ் தான் ரப்புன்னு சொல்றீங்க, இல்ல அல்லாஹ் ரப்பு இல்லை இந்த அரசன் தான் ரப்புன்னு யார் சொல்றீங்களோ அவங்கள நான் நெருப்புல போட மாட்டேன், மற்றவங்களாம் நெருப்புல விழுந்துடணும். ஆனா அந்த சோதனைக்கு பிறகு வந்த ஈமான் அவர்களிடத்தில் ரொம்ப வலுவாக இருந்தது. யாரும் அந்த நெருப்புக்கு பயப்படல. இந்த ஊர் மக்கள்லாம் நெருப்புல விழுந்தாங்களே தவிர அரசன் ரப்பு என்று சொல்ல முன் வரவில்லை. ஆனா கடைசியில் ஒரு பெண்மணி இருந்தார், கையில பச்சை குழந்தை, நேற்று பிறந்த குழந்தை இருக்குது. அந்த பெண்மணியும் ஈமான் கொண்டிருந்தாங்க. அவங்க நெருப்புல விழுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. ஆனா ஒரு கால பின்னாடி வச்சு யோசிச்சாங்க, நாம இவனை ரப்பு இல்லை அல்லாஹ் தான் ரப்புன்னு ஏற்றுக்கொண்டோம், நம்ம நெருப்புல விழுறோம் அர்த்தம் இருக்குது. ஆனா இந்த குழந்தை இந்த உலகத்தை இன்னும் பார்க்கவே இல்லையே, இந்த குழந்தையோடு நம்ம நெருப்புல விழணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தை பேசுகிறது. எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை பருவத்தில் பேசினாங்க பார்க்குறோமா இல்லையா? 4 குழந்தைகள் குழந்தை பருவத்தில் பேசி இருக்கிறது, ஹதீஸ்ல வருகிறது, புகாரியில. அந்த குழந்தை பேசுகிறது, தாயே தைரியமாக நெருப்பில் குதித்து விடுங்கள், இந்த உலகத்துடைய நெருப்பு இது, இந்த ஈமானுக்காக வேண்டி நம்முடைய தோலை நம்முடைய உடலை கரித்து விடக்கூடிய இந்த நெருப்பிற்கு பின்னால் இறைவனுடைய ஜன்னத் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. அங்கு நெருப்பை நம்மளால் தாங்க முடியாது.
நரக நெருப்பை நம்மளால் சகித்து கொள்ள முடியாது, இந்த நெருப்பு ஒன்றுமே இல்லை, குதித்து விடுங்கள் என்று அந்த குழந்தை பேசியது. அந்த பெண்மணியும் அதில் விழுந்து ஷஹீதாகிறார்கள். இந்த சம்பவத்தை அல்லாஹ் இந்த குர்ஆனிலே இந்த வசனத்திலே சொல்லுகிறான். அதற்கு பிறகு அங்கு சுற்றி இருந்து வேடிக்கை பார்த்த அந்த அரசனை சார்ந்தவர்களை எல்லாம் அந்த நெருப்பு கரித்து விடுவதாக முஃபஸ்ஸிர்கள் சொல்லுகிறார்கள். இது இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் சொல்லப்படக்கூடிய சம்பவம். நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஈமானுக்கு சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். சோதனைகள் வரத்தான் செய்யும். நீ ஈமான விட்டு இல்லைன்னா உன்னை கொன்னுருவோம், நீ ஈமான விட்டு உன்னை அடித்து துன்புறுத்துவோம். இன்றும் நம் இந்தியாவில் கூட நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆங்காங்கே சோதனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இஸ்லாத்தை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. எங்கெல்லாம் நம்மளை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் முஸ்லீம் இஸ்லாத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, இஸ்லாத்தில் இவ்வளவு மோசமா சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி சித்தரித்து இஸ்லாத்தை பற்றி தவறாக பரப்புகிறார்களோ இன்றைக்கு மீடியாக்கள்ல, அந்தந்த நேரங்கள்லாம் இஸ்லாம் ரொம்ப வேகமா வளர்ந்துடும். நல்லா ஆய்வு செஞ்சு பார்த்தோன்னு சொன்னா, அமெரிக்காவில் இரட்டை கோபுர தாக்குதலுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவில் இஸ்லாம் வேகமா வளர்ந்துச்சு. எங்கெல்லாம் பாருங்க, அல்லாஹ் நாடுனான்னு சொன்னா இவர்கள்லாம் இஸ்லாத்தை அழிக்கணும்னு நினைச்சாங்க. எப்படி இந்த அரசன் நினைச்சான் இஸ்லாத்தை அழிக்கணும்னு சொல்லி, ஆனா அந்த அரசனை வச்சு அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை வளர வச்சான். அபூஜஹலுடைய காலத்துல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாராவது வந்து சந்தித்து பேசினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று பயந்த அபூஜஹல் மார்க்கெட்ல போய் நின்னுக்குவான். எல்லா வெளியூர்ல இருந்து ஹஜ்ஜுடைய சமயத்துல மார்க்கெட்டுக்கு வருவாங்க இல்லையா, போய் சொல்லுவான் அபூஜஹல், இங்க பாருங்க, நீங்க உள்ள போங்க, மக்காவுக்குள்ள போங்க, தவாஃப் செய்யுங்க, என்னனாலும் பண்ணுங்க, ஆனா அங்க முஹம்மதுன்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் பக்கத்துல மட்டும் போயிடாதீங்க. அவர் பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அவர் எதையோ ஓதி காண்பிக்கிறார். மக்கள் எல்லாம் தங்களுடைய மூதாதையர்கள் மார்க்கத்தை விட்டுட்டு அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அவர் பக்கத்துல மட்டும் போயிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவர் சொல்ல சொல்ல மக்களுக்கு ஆசை தான் வந்துச்சு. அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரு கவிஞர் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபால உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, மத்தாஃப்ல உட்கார்ந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கவிஞர் வந்தார். அவருக்கு ரொம்ப பயம். ஆஹா, அபூஜஹல் வேற இவ்வளவு எச்சரித்து அனுப்புகிறார், இந்த முகமது பக்கத்திலே போகக்கூடாது, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம காதுல விழுந்துடக்கூடாது சொல்லி தன்னுடைய காதுல பஞ்சு துணியெல்லாம் போட்டு அடைச்சிக்கிட்டு வந்தார். வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்துல போகும்போது யோசிச்சார், ஆமா நம்ம பெரிய கவிஞர், இவர் சொல்லக்கூடிய ஓரிரு வார்த்தைகளை நம்பி நம்மளுடைய கொள்கை விட்டுருவோமா, அப்படி என்னதான் ஓதுறாருன்னு பார்க்கலாம்னு சொல்லி காதை திறந்து கேட்டு பார்த்தார். அவருடைய மனம் இலகியது. ஆஹா, எவ்வளவு அழகான வசனங்களை ஓதுகிறார், இதை மாதிரி ஒரு வசனங்களை ஒரு கவிஞனால் இயற்ற முடியாது, இதுவல்லவா உண்மையான வசனம் சொல்லி உடனடியாக அங்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை அப்படிலாம் அழிச்சிட முடியாது. ஆனா நிபந்தனை என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு முஃமினும் தமக்கு வரக்கூடிய சோதனையிலும் ஈமானை உறுதியாக எடுத்து வைத்திருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல, இப்ப முடிச்சிடும், மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா இடத்துலையும் போய் எல்லாருக்கும் தாவா செஞ்சிருக்க முடியாது. ஆனா ஒரு பிரச்சனை வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாவை போட்டா பாம்பாச்சு. உடனே ஃபிரௌன் என்ன செஞ்சா, எல்லா சூனியக்காரர்களையும் கூப்பிட்டான். சூனியக்காரர்கள்லாம் வந்து அவர்கள் தங்களுடைய கயிறுகளை போட்டார்கள். அது சின்ன சின்ன பாம்புகளை போன்று தெரிந்தது. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பாம்பு எல்லா பாம்பையும் விழுங்குச்சு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எல்லாரும் முன்னாலும் தோற்கடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தவன் என்ன செஞ்சான்னா, அங்கு அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில், கிராமங்கள்ல, குக்கிராமங்கள்ல எங்கெங்கெல்லாம் சூனிய கலைகள் தெரிஞ்சவங்க இருந்தாங்களோ எல்லாத்தையும் ஒன்று கூட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படியாவது அழிச்சிடணும், இதோட அவருடைய கதையை முடிச்சிடணும்னு நினைச்சான். எல்லாரையும் ஒன்று கூட்டினான். பெரிய மைதானங்கள்ல எல்லா கலை தெரிந்தவர்களுக்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அத்தனை பேரையும் தோற்கடித்ததின் விளைவினால் அவ்வளவு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். அவ்வளவு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு ஃபிரௌன் தான் காரணமாக இருந்தான். அவ்வளத்தை ஒன்று சேர்த்தது ஃபிரௌன் தான். எப்படி இன்றைக்கு நம்ம சொன்ன சம்பவத்துல அத்தனை பேரும் நெருப்பு குண்டத்தில் விழ தயாரானார்களோ, ஈமான் அவ்வளவு உறுதியாயிருச்சோ, அங்க இருந்தவர்களும் அதை தான் செய்தார்கள். ஃபிரௌன் எல்லாத்தையும் மாறுகால் வாங்குவேன்னு சொன்னான். ஒரு பக்கம் கை, ஒரு பக்கம் காலை எடுத்துருவேன், உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீங்கள் முண்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்றான். யாரும் பயப்படல. அல்லாஹ்விற்காக நாங்கள் ஈமானுடைய சோதனைகளை தாங்கிக் கொள்வோமே தவிர எங்களுடைய ஈமானை ஒரு காலம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்ற நிலையில் தான் இருந்தார். அதனால இஸ்லாத்தை குர்ஆன்ல வருதுல, யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம்
அல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். வாயை கொண்டு ஊதி ஊதி இஸ்லாம் இப்படிப்பட்டது, இஸ்லாம் இவ்வளவு மோசமானது என்று மீடியாக்கள்லையும் மக்களிடத்திலையும் சொல்லி சொல்லி ஊதிலாம் அணைச்சிட முடியாது. அது அல்லாஹுடைய நூர், அல்லாஹுடைய ஒலி. அதை பரிபூர்ணப்படுத்துவது அல்லாஹுடைய பொறுப்பு. அல்லாஹ் அதை பரிபூர்ணப்படுத்தியே தீருவான். ஆனால் முஃமின்களுடைய நம்முடைய பொறுப்பு. இந்த உலகத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் ஈமானை விட்டுட்டு போயிடுறான். அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ்வின் மீது நிராசை அடைந்து விடுகிறார்கள். நான் அல்லாஹ்வுக்கு தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், ஆனால் எனக்கு மட்டும் சோதனை வந்துக்கிட்டே இருக்குதே நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு பிடித்த முஃமின்களுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்து கொண்டே இருப்பான். இந்த சோதனைகளை தாங்கக்கூடிய ஒரு நிலையை எப்படி அந்த சிறுவனிடத்தில் ஒரு ஈமான் இருந்ததோ அதே போன்ற ஒரு ஈமானிய நிலை நம்மளிடத்தில் வந்தால் இந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப இன்பமாக தெரியும். சோதனைகள் வரும்போது தாங்கிக் கொண்டு சபுர் செய்வதனால் அல்லாஹு தஆலா அதற்கான நன்மைகளை பல மடங்கு கொடுக்கிறார் என்ற ஹதீஸிலே வருகிறது. அதனால் ஈமான் எப்பொழுதும் உறுதியாக இருக்கக்கூடிய இது போன்ற சம்பவங்களை பார்த்து நாம் படிப்பினை பெற்று நம்முடைய ஈமானை வலுவேற்றி உரமேற்றி கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு அதை மறுமைக்கான கூலியாக மாற்றக்கூடிய வல்லமை மிக்க வலுவான ஈமானுடையவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.